நாமக்கல்லில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரை போலீஸ் தேடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாங்க. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ருசியானந்தை இரவுக்குள் கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆஸ்பத்திரியில இருந்து ஒருவேளை உங்களை தேடி ஊருக்குள்ள வந்தா இருக்கு. நீங்க இல்ல, அவர் எங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் மக்களை கூட்டி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னேன். புசியானந்த் எங்க? ஆதவர்ஜுனா எங்க? எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும். போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீடியோல மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு, எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. அழுகிற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வா இல்ல. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த குடிதான் வச்சு அமுக்கு. உங்க மாவட்ட செயலாளர் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாருல, அவர் எங்க? எவ்வளவு சொன்னோம்? தற்கூரி முண்டங்களா, தற்கூரி கூட்டமே. என் புத்திய மக்களை எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு நாள் உங்களுக்கு நான் வீடியோஸ்ல ரிக்வெஸ்டாவும் சொன்னேன், அட்வைஸாவும் கொடுத்தேன். பட் இது வரைக்கும் அதை யாரும் பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. நேற்று கரூர்ல நம்ம தளபதி விஜய் அண்ணா தமிழ் வெற்றி களத்துக்காக பரப்புரைக்கு வந்தாரு, உங்களுக்கு தெரியும். ஸோ வந்த இடத்துல கிட்டத்தட்ட 38 பேர் கிட்ட உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நான் காலையில் தான் பார்த்தேன். 38 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல 6 பேர் குழந்தைங்க. கேட்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்கு? டேய், பைக்ல போய் சாவாதீங்களா? பின்னாடியே போறீங்களா? ஹெல்மெட் போடாம போறீங்களா? பைக்லயே பின்னாடி போறீங்க. பொத்துன்னு போய் வீலுக்குள்ள விடுறீங்க. உயிரோட வேல்யூ இருக்குதா? மரத்து மேல தோங்க, ஒயர் போகுது. கட்டடத்துல நிக்காதீங்க, கீழே விழுந்துறீங்க. நேத்து பெயர் பலகை கீழே தள்ளி விட்டு கீழே இருக்க மண்டை உடஞ்சிருக்கு. ஏதோ சினிமாக்காரங்க வந்தாங்க, அவங்க பொழப்ப பார்த்துட்டு போறாங்கன்னு பேசாம இருக்காம அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆன் பாரு. நம்ம முட்டாள்தானடா. சோறு முக்கியம் இல்ல, தண்ணி முக்கியம் இல்ல, உயிர் முக்கியம் இல்ல. விஜய பார்த்தா போதும் தான் நினைக்க. அப்படி ஒரு தற்கூரி கூட்டம். இந்த முட்டா ஜனங்க வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். சோறு இல்லாம தண்ணி இல்லாம 8 மணி நேரம் போய் நின்னு யார் இப்ப அந்த உயிரை தருவா? விஜயா? விஜய் எடுத்துட்டாங்களா? விஜய் எடுத்தாங்களா? உங்க அம்மா எப்படியே தடுத்துறாங்க. ஐயோ, விஜயோட மார்க்கெட் வேல்யூ தெரியாம உங்க அம்மா அடிச்சிர போறாடா. சினிமாவில காப்பாத்துவாரு ஹீரோ, நிஜ வாழ்க்கையில காப்பாத்துவாரா? வந்தாரா நேத்து? யாரு? நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். நேத்து இரவு பாதுகாப்பாக விஜய் கரூரிலிருந்து சென்னை திரும்பி விட்டார். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? பைத்தியக்காரனுங்க. சினிமா நடிகர், ஜஸ்ட் ஒரு நடிகர் தான். இது பெரிய கடவுள் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம். அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? இது இந்த டீமே ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்ல ஒரு மீட்டிங், அங்க இருந்த ஆட்களை அப்படியே கூட்டு வர்றாங்க. அவங்க டிவிகேவோட தொண்டர்களே நாமக்கல்காரங்க, ஈரோடுக்காரங்க, இங்க இருக்கு சுட்டு வட்டத்துல எல்லா பக்கமும் இருக்கிறவங்களும் டோட்டலா கொண்டு வந்து இறக்கி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி காட்டுறாங்க. ஏய், உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. ஆனா இந்த உள்ளர மார்ச் ஊர்ல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 வயசு குழந்தைங்க. உங்க உயிர் போனா போட்டு மயிரன் ஆகுது. பச்சிலம் குழந்தைகளை அந்த மாதிரி பழி கொடுத்துட்டு அங்க கதறவங்களோட எண்ணம் இந்த தலைவனுக்கு தெரியுமா? மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. திருச்சிராப்பள்ளியில பிளைட்ல போறாருங்க, ஒரு 30 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு வாயை திறந்து ஒரு இரங்கல், ஒரு மனசு கஷ்டமா இருக்குதுன்னு கூட சொல்ல கூட தயங்குற தலைவன் தேவையே கிடையாது. நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு. இப்ப பத்திரிகையாளரோட கேள்விய அட்டன் பண்ண முடியாதுன்னு எதுக்கு அரசியலுக்கு வர்றேன்னு கேக்குறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இவங்க ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி. இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு அடுத்த முறையும் சனிக்கிழமை எந்த இடத்துல ஒரு மீட்டிங் போட்டாலுமே மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?
கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. மானங்கட்ட ஒக்கால ஓழிகளா, கட்சி நட்ட துப்பு கட்ட நாய்களா. 8:30 மணிக்கு வரணும் நாமக்கலுக்கு விஜய். அவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புனாரு. ஏன் லேட்டு? என்ன வீட்டில் பிரச்சனையா, இந்த குடும்பத்தில் பிரச்சனையா, ஒய்ஃபோட பிரச்சனையா, இல்லை பையன் கூட பிரச்சனையா, இல்லை உங்கள் அப்பா சீரியஸாக இருக்காரா, அம்மா சீரியஸாக இருக்காங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா? எதுக்கு லேட்டாக வரணும்? ஷூட்டிங்கா? அப்படி லேட்டாக வருவார்னா ஏன் 8:30க்கு வரேன்னு சொல்லணும்? அங்கே 8:30லேருந்து மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு ஒருத்தர் லேட்டாக வரணும்? 12 மணிக்கு கரூருக்கு வந்து பேசணும், 7 மணிக்கு பேசுறது. ஏன் லேட்டாக வரணும்? ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டா 8:30 மணிக்கு கூட்டம் வராது, 12 மணிக்கு கூட்டம் வராது. கூட்டத்தை வர வச்சு வெயிட் பண்ண வச்சு 7 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு சாப்பிட முடியாமல் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. 7 மணி நேரம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. யார் காரணம்? விஜய் காரணமே இல்லையா? ஐயோ, என் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டேனே. கேள்வி கேட்கறாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்க, பதில் சொல்லுங்க. நீ பாட்டுக்கு அந்த பிளைட்ல ஏறி நேரா ஆரியபுரம் போயிருக்கு. நீ அவ்வளவு அவசரம், உனக்கு பொறுக்க முடியல, அடக்க முடியல, முறுக்கி தோல்ல போட்டு இங்க போட்டு கிளம்பிடுவீங்க. அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும் நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமா இருந்திருப்பார்ல. சரி, எப்படின்னு தெரியாம அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கணும். எல்லாருக்குமே இருக்கிறதா. அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்க போகல, அந்த செயற்படுங்க, நீ போகப்படுவா பரதேசி உன்னை வீட்டுல வந்து மிதிக்கிறான். அப்ப அவர் போலேன்னா நாங்கெல்லாம் போறோம்ல, தம்பி போலேன்னா அண்ணன் போய் பாக்குறோம்ல. அதை போய் பெருசு பண்ணிட்டு எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன், ரத்தம் கொதிக்குது பார்க்க போயிரு. முன்னாடியே சொல்லணும், நான் வரல, இந்த மாதிரி நின்னா வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். லேடிஸோ கை குழந்தையோ வந்தா அங்க அலோவ் பண்ணாதீங்கன்னு அவன் பொறுப்பாளர்கிட்ட சொல்லிருக்கணும். பொறுப்பாளர் என்ன புடினுதானுங்க, பைத்தியக்காரனுங்க, பைத்தியக்காரத்தனமா வேலை செய்யறானுங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தை விஜய் தனக்கேற்ற மாதிரி சுயநலத்துக்காக பயன்படுத்தி நிற்கிறாரு. 30 பேர் பணத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்க மிருகடாடி. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இங்க இருக்கிற பெண்கள்லாம் அக்கா தங்கச்சி. நான் வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தனாரு, குடும்பத்துல இழவு விழுந்தவன விட்டுட்டு குடும்பத்தை அப்படியே விட்டு ஓடி வந்துட்டாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இப்ப அங்க வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து சாவு முடிச்சிட்டு நாளைக்கு பால், இன்னைக்கு சாவு நாளைக்கு பால். சொந்த பந்தம் சொன்னார்ல, தாவேக நிர்வாகிகள் எங்க? அந்த நாய்களை எங்க தெரு தெருவா பொறுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் பொழுதே, அவருடைய பண்பு, அவருடன் பேசும் போதே, பழகும் போதே அவருடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியும். அவருக்கே அவர் என்ன அரசியலுக்காக வந்திருக்காருன்னு தெரியாது. அவர் வேணா ஒரு தனியா ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன், உங்க கட்சியோட கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்னன்னு கேட்க சொல்லுங்களேன். அவரால் அவர் சொல்லவே முடியாது. அவரோட ரசிகர்களுக்கு யாருக்குமே கூட அது தெரியாது. அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு ரசிக மனப்பான்மையில மட்டும்தான் அவரோட பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கே ஒழிய அவர் கோட்பாடுனால கொள்கையினால எல்லாம் இங்க ஈர்க்கப்பட்டெல்லாம் யாருமே வரல. அவரை இட்டு போறதுக்கு தான் ஒரே பிரச்சனை. முதல்ல விஜய் அவங்க ரசிகர் எல்லாருக்கூடையும் போட்டோ எடுத்துட சொல்லுங்க. போட்டோ எடுத்து அவன் வீட்டுல மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு தானே அலையிறானுங்க, இப்படி இப்படி எடுக்கிறது. அதனால பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. சரியான தத்துவம் இருந்தா உங்க தலைமுறையில இருந்து உங்களுக்கான தலைவர்கள் வருவாங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஒருவேளை செந்தில் பாலாஜி வேற ஏதாச்சும் வேலையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிருந்தா என்ன சொல்லிருப்ப? செந்தில் பாலாஜால உடனே வர முடியாதா, லோக்கல் தானன்னு கேட்டிருப்பேன். விஜய் கேட்ட மாதிரியே அமராவதி ஆத்துப்பாலம் பக்கமே இடம் கொடுத்து அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்திருந்தா என்ன சொல்லுவ? திமுக இந்த இடத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்பேன். சிஎம் நைட்டே கரூருக்கு போகாம இருந்திருந்தா அப்ப என்ன சொல்லிருப்ப? வெளிநாட்டுக்கெல்லாம் முதலீடு இருக்க போறீங்க, கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். வெளிநாட்டு பயணத்திலிருந்து திரும்பி வந்த துணை முதலமைச்சர் வராம இருந்தா என்ன சொல்லிருப்ப? 40 பேர் செத்து போயிருக்காங்க, இந்த நேரத்துல இந்த ஆள் டூர் போயிருக்காரான்னு கேட்பேன். அன்பில் மகேஷ் வராம இருந்திருந்தா? திருச்சியில இருந்து கரூருக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்பேன். ஓகே, போலீஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து உங்க மேல ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன சொல்லிருப்ப? திமுக ஆட்சியோட காவல்துறை அராஜகம் ஒழிகன்னு சொல்லிருப்பேன். ஏண்டா இப்படி எந்த விதிக்கும் கட்டுப்படாம ஆட்டம் போடுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுமதியே கொடுக்காம இருந்திருந்தா என்னடா சொல்லிருப்ப? சிம்பிள், ஸ்டாலின் எங்களை பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லிருப்பேன். அட பாவீங்களா, அப்ப கடைசி வரைக்கும் ஏன் விஜய் 6 மணி நேரம் காக்க வச்சாருன்னு கேட்க மாட்டீங்க.
8:45 நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:50 தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளம்பியிருக்கான். அத பத்தி யாரும் பேச மாட்டீங்க. இத்தனை பேர் செத்து போனதுக்கு அப்புறமும் ஏன் என்னன்னே கேட்காம சென்னையில வீட்டுக்கு போய் அறிக்கை விட்டுட்டு இருக்கான் ஒருத்தன். அவனெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களேடா. ஆனா ஒண்ணுடா, விஜயை விட விஜய் ரசிக குஞ்சிங்களான உங்ககிட்ட பேசாம தவிர்த்துட்டு போறது எவ்வளவோ நல்லதுடா. தற்கூரி என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது, இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.